ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காண்டி 3 தமிழ் அண்டர்ரேட்டட் மூவிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த மூவிஸ்லாம் ஏன் பார்க்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மூவிஸ்லாம் எந்தெந்த OTT ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிரைம் த்ரில்லர் சேனல்லேருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிரைம் த்ரில்லர் சேனலில் உங்களுக்காண்டி எந்த மூவிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னா 2019 நம்ம விவேக் சார் நடித்து வந்த வெள்ளைப்பூக்கள். அண்ட் இந்த படம் எந்த OTT ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது படத்தில் விவேக் சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே அவர் ஒரு கேஸ் சால்வ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த கேஸ் சால்வ் பண்ணி முடிச்சப்பறம் அவர் இந்தியாவிலேருந்து USA போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால USA போகிறாரு. அங்கே போய் அவர் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் பையன் பக்கத்து வீட்டில் இருக்க மோனான்னு சொல்லி பொண்ணு காணாம போறா. இந்த ஒரு விஷயம் விவேக் சார் தெரிய வந்தப்பறம் விவேக் சார் என்ன பண்ணுறான்னா, மோனாக்கு என்னாச்சு அவளை கண்டுபிடிப்புன்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆன ஒரு சில சீன்ஸ்லேயே விவேக் சாரை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஸை சால்வ் பண்ணுவார். ஒன்ஸ் அந்த கேஸை சால்வ் பண்ணி முடிச்சப்பறம் அவர் USA வருவாரா. USA வந்தப்பறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. பிகாஸ் அவர் USA வந்தப்பறம் அவருக்கும் அவர் பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கு, அவர் அந்த USA கண்டிஷனோட எந்த மாதிரி அடாப்ட் ஆகிறாரு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. இந்த கொஞ்சம் சீன்ஸ்லாம் காமிச்சப்பறம் மெயின் ஸ்டோரிக்குள்ள போவாங்க. ஒன்ஸ் ஸ்டோரிக்குள்ள போனப்பறம் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே ட்ராவல் ஆகுங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ண முதல் விஷயம் என்ன, இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. அதை மெயின் ஸ்டோரியோட பேரலாக நரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனையும் மெயின் ஸ்டோரி லிங்க் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது இதாண்டா படம் அப்படி ஒரு ஃபீல் தந்துச்சுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ், இன்ட்ரோல் சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் என்னோட ஃபேவரட்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 சீக்வன்ஸையும் சும்மா அந்த மாதிரி ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு கொலை நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். விவேக் சார் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த கொலைக்காரன் இப்படி தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி இமேஜின் பண்ணுவாரா. அந்த ஐடியாவாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி அவர் மனசாட்சிக்குள்ளே போய் சஸ்பெக்டை விசாரிப்பார். இந்த ஐடியாலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இது போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் தாறுமாறாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு விவேக் சார் அண்ட் சார்லி சார் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ படம் பொறுமையாக தாங்க போகும். பட் உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் விவேக் சார் இது வரைக்கும் நான் காமெடியாக பார்த்துருக்கேன். அவர் லீடாக பண்ண ஏதாவது ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிரைம் ஜானரில் ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போது வண்டி அப்படியே ரொமாட்டிக் ட்ராமா ஜானர் பக்கம் திருப்போமா. ஸோ ரொமாட்டிக் ட்ராமா ஜானரில் உங்களுக்கு என்ன படம் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னா 2019 ஒரு ஆண்டாலஜி ரொமாட்டிக் ட்ராமா மூவியாக வந்த சில்லு கருப்பட்டி. அண்ட் இந்த படம் இப்போ எந்த OTT ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு ஆந்தாலஜி மூவி. ஸோ இந்த படத்தில் 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. என்னதான் 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் இந்த படத்தில் இருந்தாலும் அந்த 4 ஸ்டோரிஸ்லும் காமனான ஒரு விஷயம் என்னன்னா லவ். அந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்த இந்த 4 ஸ்டோரிஸ்லையும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இந்த படத்தில் 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் இவங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு 2 ஸ்டோரிஸ் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. மிச்ச 2 ஸ்டோரிஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த டீசெண்டாக இருந்த ஸ்டோரிஸில் கூட நான் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டேங்க. எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அண்ட் தேர்ட் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குப்பை மலத்தில் ஒரு பையனுக்கு ஒரு பிங்க் கலர் பேக் கிடைக்குது. அந்த பிங்க் கலர் பேக்கில் சாராஜன் ஃபோட்டோ இருக்குது. அந்த பையனுக்கு சாராஜன் ஃபோட்டோவில் பார்த்த உடனே பிடிச்சிருதுங்க. பட் அந்த பையன் சாராஜன் பார்த்ததே இல்லை. சாராஜனும் இந்த பையனை பார்த்ததே இல்லை. பட் இவங்களுக்கிடையே ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் கிரியேட் ஆகுது. எந்த ஒரு கான்வர்சேஷன் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை இவங்க காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அந்த ஒரு பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் தேர்ட் ஸ்டோரி லீலா மேம் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படத்தோட டீம் இந்த படத்தில் 4 ஸ்டோரிஸ் காமிச்சிருந்தாலும் எனக்கு ஃபேவரட்டான ஸ்டோரி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த ஒரு ஸ்டோரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டோரி முடியும் போது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, லவ்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா அவங்க காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப டிக்னிட்டியாக காமிச்சிருந்தாங்க. அதனாலே எனக்கு என்னமோ இந்த ஸ்டோரி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அண்ட் என்னோட ஃபேவரட் ஸ்டோரியாகவே ஆயிடுச்சுங்க. ஸோ மிச்ச 2 ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லல. அதில் ஒரு ஸ்டோரி வந்து JB மணியண்ணா ஸ்டோரி. இது வந்து படத்தில் 2வது ஸ்டோரியாக வரும். இந்த ஸ்டோரி முடியும் போது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒருத்தர் சாப்பிட்ற நிலைமையில இருக்கான். அதனால அவனுக்கு வாழ அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் அவன் லைஃப்பில் லவ்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவன் அந்த லவ்வுக்காண்டி வாழணும் ஆசைப்படுவான். அந்த ஒரு ஹோப் அந்த ஒரு லவ் தருது. இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டாங்க இந்த ஸ்டோரி முடியும் போது. அண்ட் ஃபைனல் ஸ்டோரியில் சமுத்திரி சார் அவர் தான் லீடாக பண்ணிப்பாரு. ஃப்ராங்காக சொன்னால் எனக்கு மிச்ச 3 ஸ்டோரி கொடுத்த இம்பாக்ட் இந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்டோரி முடியும் போது கூட நான் ஒரு சில விஷயம் கற்றுட்டேங்க. அது என்னன்னா, என்னதான் ஒரு கப்பல் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு 3 பசங்க இருந்தாலுமே கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பார்ட்னர்ஸ்கிட்டே எவ்வளோ முக்கியம் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி கல்யாணமாகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பெண்கள் அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அதுவுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. ஸோ நான் இந்த படத்தில் இருக்க 4 ஸ்டோரிஸ்ல இருந்துமே ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த படத்தோட ரைட்டிங்க்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா இந்த படத்தில் 4 ஸ்டோரிஸ் இருக்குது. பட் அந்த 4 ஸ்டோரிஸுமே செம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கே ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். இது போக இந்த படத்தோட பேக் மியூசிக்
மியூசிக் சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் சினிமாட்டோகிராஃபி தாறுமாறாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, 2 hours இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொமாட்டிக் ட்ராமா மூவிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கிரைம் ஜானரில் ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ரொமாட்டிக் ட்ராமா ஜானர்லேயும் ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா ஜானர் பக்கம் வண்டியை திருப்போமா? ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா ஜானரில் உங்களுக்கு என்ன படம் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னா, 2021 நம்ம ஜீவா சார், அருள் சார் இவங்க காம்போல வந்த களத்தில் சந்திப்போம். அண்ட் இந்த படம் இப்போ எந்த OTTல ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது படத்தில் ஜீவா சார் அண்ட் அருள் சார் இவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே கபடி பிளேயர்ஸ். அதாவது நம்ம ஜீவா சார் வந்து கபடியில் டிஃபென்ஸில் கலக்குவார் அண்ட் நம்ம அருள் சார் வந்து கபடியில் அஃபென்ஸில் கலக்குவார். இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணுற ஏஜ் வந்துட்டு. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களுக்கு பொண்ணு பார்த்து வைக்கிறாங்க. அதாவது ஜீவா சார் அப்பா வந்து ஜீவாக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காரு அண்ட் அருள் சார் அம்மா வந்து அருள்நிதி சாருக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகுன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படம் எத்தனை பேர் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, டிவியில் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா இந்த படம் சரியான ஒரு டைம் பாஸ் படங்க. அதாவது 2 hours உங்களுக்கு டைமே போக மாட்டேங்குது. ஏதாவது படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் பாஸ் செம்மையாக்கும் இந்த படம். இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னதான் இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா ஜானரில் வந்தால் கூட இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படங்க. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு லவ் சீன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீன்ஸ், ஒரு காமெடி சீன்ஸ், இது எல்லாமே தானே எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அது கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் வந்திருக்குங்க. எனக்கு பர்டிகுலராக இந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னா, ஜீவா சார், அனில் சார் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், பாலானா ரோபோனா இவங்களோட ஒன்லைன் காமெடி அண்ட் இந்த படத்தோட கபடி சீக்வன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் தாறுமாறாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ், சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா, அருள்நிதி சார், பிரியா பணி மேம் இவங்களோட போர்ஷன்ஸ் தான். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாமோன்னு சொல்லி தோணுச்சுங்க. மற்றபடி எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி டைம் பாஸுக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும், இதெல்லாம் ஓகேனா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த 3 தமிழ் மூவிஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ் அண்டர்ரேட்டட் மூவி நேம் தெரியுன்னா அந்த மூவி நேம் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பேஷன்ஸ்க்கும் அட்டென்ஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.